கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடை செய்யும் வகையில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடதுசாரி சிஜேபி போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடை செய்யும் வகையில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. தற்போது அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை திரும்ப பெறுவதாக கல்லூரி கல்வி ஆணையர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. அண்மையில டெல்லியில, அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீட் வினாத்தாள் கசிவை முன்வைத்து அந்த போராட்டத்தை அவங்க நடத்தினாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லையும் அரசு பணிகளுக்கு தேர்வு செய்வதற்காக ஆட்களை சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட எக்ஸாம்லையும் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே போராட்டம் எல்லாம் நடந்தது. இதை வைத்து பார்க்கும்போது நமக்கு அரசாங்கமும் மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். இன்னொரு பக்கம் இது போன்ற மாணவர்கள் போராட்டத்துல சமூக விரோதிகள் ஊடுருவி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது அல்லது ஒரு மாணவர்களுடைய போராட்டத்தை வன்முறையாக்க மாற்றுவது, கலவரமாக மாற்றுவது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. இத்தகைய சூழல்ல கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த சுற்றறிக்கையில காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கர்பான் பூச்சி கட்சி, இவங்க தான் டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருந்தவங்க. அந்த கட்சி தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அதை சேர்ந்தவர்களோ அல்லது வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவர்களோ போராட்டங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்க போராட்டம் நடத்தினா கூட அதுல கல்லூரி மாணவர்கள் பங்கேற்காத மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா துறையும் அதுல இன்க்ளூட் பண்றாங்க. நீங்க இந்த எல்லா துறையும் இணைந்து இது போன்ற நடவடிக்கைகள் பக்கம் மாணவர்கள் போகாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அரசு ஆர்டராக போடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி, ஒருவேளை இங்க நடக்கிற போராட்டத்துல மாணவர்கள் ஈடுபடும் போது அவர்களை தவறாக வழி நடத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சிலர் ஏற்படுத்தக்கூடும். அந்த மாதிரியான நிலைமையை நம்ம தடுக்கணும். அதுக்காக இந்த ஆர்டர் போடுறோம் அப்படின்னு அதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுகிறது. குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அடிக்கடி போராட்டம் பண்ணுவது, அவருடைய மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த ஆர்டர் அதை தடுக்கிற வகையில இருக்கிறது. இதை திரும்ப பெறணும் அப்படின்னு அவங்க எல்லாம் வலியுறுத்துறாங்க. மாணவர்கள் அமைப்புகளும் அது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ இத்தகைய அழுத்தங்கள் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், அந்த நடவடிக்கைகள்லாம் நீங்க திரும்ப பெறுங்க, அது போல செய்ய வேண்டாம், இந்த விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது அப்படின்னு இப்ப 2 நாட்கள் கழித்து இன்றைக்கு வெளியாகக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தமிழக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இது போல ஒரு ஆர்டர் போடுறதும் அப்புறம் அதை திரும்ப பெறுவதும் தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய விஷயம் இல்லை. நம்ம அவங்களுடைய இந்த 100 நாட்கள் ஆட்சியில சில சமயங்கள் இவ்வாறு நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தற்போதும் ஏற்கனவே இவங்க வெளியிட்ட ஆர்டரை எதிர்ப்பு காரணமாக திரும்ப பெற்றிருக்கிறாங்க. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.